அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் மறைவுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்து வருகிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் அதே நேரத்தில் இந்த நெருக்கடியை சமாளிக்கவும் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் காட்டிய வழியில் அரசியல் பயணத்தை தொடரவும் இந்த இயக்கத்தைச் சேர்ந்த அத்துணை பேரும் இன்றைக்கு ஒரே மூச்சாக உடலால் பலரானாலும் உள்ளத்தால் ஒருவரே என்கின்ற உணர்வோடு ஒற்றுமையோடு இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்ற வேண்டும் என்கின்ற உறுதியில் நடைபோட்டு வருகிறோம். அந்த அடிப்படையிலே தான் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களோடு அரசியல் பணியிலே ஈடுபடுத்திக் கொண்ட பின்னம்மா அவர்களை பொதுச் செயலாளர் பொறுப்பேற்க வேண்டும் என்று பொதுக்குழுவை சார்ந்து அவரை பொதுச் செயலாளர் பொறுப்பேற்க வேண்டும். அதே அடிப்படையிலே தான் சட்டமன்ற கட்சி கூட்டத்திலேயும் எவ்வித சிறு சலனமும் கருத்து வேறுபாடும் இல்லாமல் அனைவரும் கேட்கலையா இல்ல முதல்ல இருந்து சொல்லணுமா இதே சட்டமன்ற கட்சி கூட்டத்திலேயும் சட்டமன்ற கட்சி கூட்டத்திலேயும் ஏகமனதாக ஆட்சி பொறுப்பதையும் ஏற்க வேண்டும் என்று மதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்களை கேட்டுக்கொண்டுள்ளோம். அவர்களும் அதை ஒப்புக்கொண்டுள்ளார். இதற்கிடையில் மேலது ஆளுநர் அவர்களை சந்தித்து அதற்கான கடிதத்தை தந்து அவர்கள் ஒப்புதலை பெற்று பதவி பிரமாணம் செய்ய வேண்டியது இனி நடைபெற வேண்டும் என்றார். இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒற்றுமையாகவும் அமைதியாகவும் கட்டுப்பாட்டுடனும் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு இயங்கி வருகிறது என்பதை எல்லோரும் நன்கறிவார்கள். ஆனால் இந்த சூழ்நிலையில் சிலர் நன்றே திட்டமிட்டு தவறான செய்திகளையும் வதந்திகளையும் பரப்பி மக்கள் மனதிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கின்றார்கள் என்று கருதுகிற போது அவர்களை அடையாளம் காட்டுவதற்காகத்தான் இந்த பத்திரிகையாளர்கள் தொலைத்தொடர்பாளர்கள் சந்திப்பு என்பதை தெரிவித்துக் கொள்கிறது. தண்ணி தண்ணி கேட்கிறேன் என்னப்பா இன்றைய தினம் சற்று எதிர்பாராத வகையில் முன்னாள் சபாநாயகர் PH பாண்டியன் அவர்களும் அவருடைய மகன் மனோஜ் பாண்டியன் அவர்களும்
ஊடகங்களை சந்தித்து சில கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். எத்தகைய குறைகள் இருந்தாலும் அவற்றை எடுத்துச் சொல்ல வேண்டிய இடம் பொதுக்குழு அல்லது சட்டமன்ற கட்சி கூட்டம் அல்லது துணை செயலாளர் சந்தித்து அல்லது எங்களை போன்றவர்களை சந்தித்து கூட சொல்லலாம். ஆனால் எல்லாம் அமைதியாக ஒன்றாக ஒற்றுமையாக போய்கொண்டிருக்கிற பொழுது ஏன் வேண்டுமென்றே இந்த அவசரத்தை அவர்கள் வாசிக்கிறார்கள் என்பது எனக்கு புரியவில்லை. அவர்கள் எடுத்து சொன்ன பல கருத்துக்கள் உண்மைக்கு மாறானவை என்பதை இந்த இயக்கத்திலே தொடர்புடைய அறிவார்கள், குறிப்பாக அருமைநகர் முன்னாள் அமைச்சர் அமைப்பு செயலாளர் செங்கோட்டை அவர்கள் இயக்கத்திலே தொடர்ந்து பாடல்களை புரட்சித்தலைவி அம்மா அவர்களுடைய இயக்கத்திலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர். அவரே அவர்களை பற்றி விளக்குவார் என்று சொல்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக உங்களை அழைத்து உரிய நேரத்தில் தொலைக்காட்சி அன்று பத்திரிகை நண்பர்கள், செய்தியாளர்கள் இங்கே வருகை தந்தமைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக கோடான கோடி நன்றி மலர்களை உங்களுக்கு முதலில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு இயக்கம் எப்படி நடைபோட்டுக் கொண்டிருக்கிறது என்பதற்கு நாங்கள்லாம் ஒரு வழிகாட்டியாக இந்த இயக்கத்தில் நாங்கள் இருந்திருக்கிறோம். ஒரு இயக்கம் சிந்தாமல் சிதறாமல் இந்த இயக்கம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அமைதி. பதவி பெரிதா அல்லது கட்சி பெரிதா என்று பார்க்கின்ற போது கட்சிதான் பெரிதென்று நினைப்பவர் தான் இந்த இயக்கத்திற்கு உண்மையானவர் என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அந்த அடிப்படையிலே தான் 1977 இருந்து இந்த இயக்கத்திலே தொடர்ந்து நான் சட்டமன்ற உறுப்பினராக பல்வேறு பொறுப்புகளை வைத்திருக்கிறேன். இன்று 1987 புரட்சித் தலைவருடைய மறைவுக்கு பிறகு இந்த இயக்கம் இரண்டாக பிரிந்தது. பிரிகின்ற போது மாண்புமிகு நம்முடைய மூத்த அனுபவமிக்க பல்வேறு நிலைகளே ஐநா சபையில் சென்று தன் கருத்துக்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக பிரதிபலித்த அண்ணன் பண்ருட்டியார் அவர்கள் சிறப்பாக ஒரு கருத்தை சொன்னார்கள். முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் இன்று பத்திரிகையாளரை அழைத்து சில கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதற்கு விளக்கங்களை சொல்ல வேண்டிய கடமை எங்களிடத்திலே இருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் 1987 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பிறகு இந்த இயக்கம் இரண்டு கூறுகளாக பிரிந்தது. அப்போது சட்டமன்றம் நடைபெறுகிற போது அன்று புரட்சித் தலைவருடைய துணைவியார் அவர்கள் முதலமைச்சராக அமர்ந்து அன்றைக்கு வாக்குகள் சேகரிக்கப்பட வேண்டும், தன்னுடைய சட்டமன்றத்திலே இறுதி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று கூறுகிற நேரத்திலே தான் நாங்களும் அங்கே இருந்தோம். அப்போது சட்டப்பேரவையுடைய தலைவராக அன்றைக்கு இருந்த பி. பாண்டியன் அவர்கள் அன்றைக்கு அந்த குழப்பத்தை விளைவித்ததே அவர்தான். இந்த இயக்கத்தில் மட்டுமல்ல, திராவிட இயக்கத்திலே பெரும் தலைவர்களாக இருந்த நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள், அண்ணன் பண்ருட்டியார் அவர்கள், அதே போல அரங்கநாயகம் போன்றவர்கள், திருநாவுக்கரசு போன்றவர்கள், எங்களை போன்ற 33 சட்டமன்ற உறுப்பினர்களை எல்லோரையும் வெளியேற்றதன் அடிப்படையிலே தான் அன்றைக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டு அன்றைக்கு 20 நாட்களுக்கு பிறகு சட்டமன்றம் கலைக்கப்பட்டது. இது அந்த குழப்பத்திற்கே காரணம் அவர்தான் என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதே போல இந்த இரண்டு இயக்கங்களும் ஒன்றாக இணைய வேண்டும் என்று நாம் கருதுகிற போது 1990 ஆண்டு
2 இணக்க இயக்கங்களையும் ஒன்றாக இணைவதற்காக நாங்கள் பெரும் முயற்சிகள் மேற்கொண்டு முடக்கப்பட்ட இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்காக முயற்சிகள் மேற்கொள்கிற போது இன்றைக்கு குறிப்பிட்டிருக்கிற முன்னாள் சபாநாயகராக இருப்ப பாண்டியன் அவர்கள் இந்த இயக்கத்திற்கு ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை. நான் அதை குறிப்பிட்டு காட்டுவதற்கு காரணம், முடக்கப்பட்ட இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்கு அவர் அன்றைக்கு ஒத்துழைப்பை தரவில்லை. நாங்கள்லாம் ஒன்றாக இணைந்ததற்கு பிறகு இரட்டை இலை சின்னத்தை பெற்றோம். ஆனால் இவர் என்ன செய்தார் என்று சொன்னால் 1991 திருநாவுக்கரசுடைய அணியிலே சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலே போட்டியிட்டவர் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இதை நான் சொல்வதற்கு காரணம், இவருடைய எப்படி இவர் தன்னுடைய வாழ்க்கை பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார், இவருக்கு என்ன உரிமை இருக்கிறது என்பதைத்தான் இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதே போலதான் இவர் 96 தேர்தல் களத்திலே இருக்கின்ற போது சுயேட்சாக போட்டியிட்டார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை இலை சின்னத்திலே அன்றைக்கு அண்ணன் ஜனார்த்தனை அவர்களை நிறுத்துகிற போது இவர் தனித்து போட்டியிட்டு இருவருமே தோல்வியை சந்திக்கின்ற அளவிற்கு உருவாக்கியவர் இவர்தான் என்பதை நான் இந்த நேரத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, இவருடைய நிலைகளை நாம் எண்ணி பார்க்கின்ற போது இன்றைக்கு அம்மாவை பற்றி பேசுகிறாரே, இவர் எதற்காக பேசுகிறார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். 1996 அம்மா இது வழக்கு தொடர்வதற்கே காரணமாக இருந்தவர் இவர்தான். இதை நான் சொல்லவில்லை. அன்றைக்கு நாங்குநேரியுடைய சட்டப்பேரவை உறுப்பினராக அன்றைய தாராபுரம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிற அப்பா அவர்கள் குறிப்பிட்டார்கள். பத்திரிகை நண்பரிடத்திலே சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அம்மா மீது வழக்கு தொடர்வதற்காக எல்லா நிலைகளும் என்று இவர் பணியாற்றி இருக்கிறார் என்று நான் சொல்லவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தில் சட்டமன்றாக இருந்த அவர் குறிப்பிட்டார். இன்றைக்கு இவர் சொல்லுகிறார், இந்த அம்மாவிற்கு ஏற்பட்ட உளைச்சல் எதனால், அம்மாவுக்கு ஏற்பட்ட வழக்குகளை சந்திக்கின்ற போது எவ்வளவு இன்னல் இடர்பாடுகளை சந்தித்தார், இதற்கெல்லாம் யார் காரணம் என்று சொல்லுகிற போது முதல் காரணமே முன்னாள் சபாநாயகர் பி.ஹெச். பாண்டியன் என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அவர்தான் இதற்கு ஆயத்தம், அவர்தான் இந்த பணிகளை முதலில் துவக்கினார் என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதே போல இவர்களை பொறுத்தவரையிலும் இங்கே சொல்லுகிறார், அம்மாவிற்கு அவர்களுக்கு முழு பாதுகாப்பு அளிக்கப்பட்ட 96 தோல்விக்கு பிறகு அவருக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கின்ற போது உச்சநீதிமன்றத்தில் சென்று வழக்கை தொடர்ந்து இவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க கூடாது, இவர் முதலமைச்சராக இல்லை, இவருக்கு தேவையில்லை என்று வழக்கை தொடர்ந்தவரே பி.ஹெச். பாண்டியன் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இதெல்லாம் நான் சொல்வதற்கு காரணம், இவருடைய நிலைப்பாடுகள் எப்படி இருந்திருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு அம்மாவை பற்றி சொல்கிறார், அம்மாவிற்காக வக்காலத்து வாங்குகிறார். இவரை பொறுத்தவரை, இவர் குடும்பங்களை பொறுத்தவரை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அம்மா அவர்களை ஏன் இவர்கள் அத்தனை பேரையும் மாற்றினார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்கணும். அம்மா அவர் உயிரோடு நேரத்தில் முதலமைச்சராக இருந்த போது இவர் குடும்பத்தில் 5 பேரும் பதவி, ஒருவரல்ல இருவரல்ல, எந்த இயக்கத்தில் இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற ஒரு குடும்பத்திற்கு 5 பேருக்கும் பதவி கொடுத்த ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதற்கு நன்றி பிழை ஆற்ற வேண்டிய கடமை அவரிடத்தில் இருக்கிறார். அதை இவர் செய்யவில்லை. இன்றைக்கு இந்த இயக்கத்திற்கு குழப்பத்தை விளைவிக்கின்ற கும்பலோடு சேர்ந்து கொண்டிருக்கிறார், துரோகிகளோடு சேர்ந்து கொண்டு இந்த பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறார். எங்களை பொறுத்தவரை இன்றைக்கு குறிப்பிட்டு காட்டுவதற்கு காரணம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒற்றுமையோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. நாங்களும் ஒருமித்த கருத்துக்களோடு இருக்கிறோம். அம்மா அவருக்கு இங்கே சொன்னார்களே, பெருமதிப்புக்குரிய சின்னம்மா அவர்கள் எப்படி வர முடியும் என்று கேட்டாரே, நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். 1990 அங்கே ராஜீவ்காந்தி அவர்கள் நம்முடைய தலைவருடைய சிலையை திறந்து வைத்து அம்மாவுடைய இல்லத்திற்கு வருகிற போது அம்மா அவர்கள் குறிப்பிட்டார், சின்னம்மாவை பக்கத்தில் அழைத்து வைத்து சொல்லுகிற போது ஒன்றை சொன்னார், எனக்கு நட்பின் இலக்கணமாக இருப்பவர் இவர்தான் என்று குறிப்பிட்டு காட்டினார். அதற்கு பிறகு 98 அப்போது நான் அங்கே அருகாமல் இருந்தேன். அதற்கு பிறகு 98 நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பிறகு வெற்றி கனியை கொண்டு சென்று வாஜ்பாய் இடத்திலே சந்திக்கின்ற போது நானும் அப்போது இருந்தேன். அந்த பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அப்போது வாஜ்பாய் இடத்திலே சொல்லுகிற போது அப்போது இன்னல் இடர்பாடுகள் இருக்கிற நேரம். 96 அவர்கள் மீது வழக்கு தொடரப்படுகிறது, வழக்கிலே சித்திரவதைப்படுகிறார்கள். அதற்கு பிறகு அப்போது வாஜ்பாய் இடத்திலே சொல்லுகிற போது எனக்கு தாயாக இருந்து பேணி காக்கிற ஒருவர் இவர்தான் என்று சின்னம்மாவை அறிமுகப்படுத்தி காட்டினார். இதெல்லாம் நமக்கு அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது. ஒரு வழக்கிலே துரோகிகளோடு சேர்ந்து கொண்டு இந்த இது போன்ற அறிக்கையில் விட்டுக் கொண்டிருப்பவர்களை நான் பார்த்து கேட்கிறேன், அம்மாவிற்கு இந்த துன்பம் யாரால் வந்தது, அம்மாவிற்கு இந்த இடர்பாடுகள் யாரால் வந்தது, அம்மாவிற்கு வந்த இன்னல் இடர்பாடுகள் யாரால் ஏற்பட்டது என்பதை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை எல்லாம் அழைத்து இந்த கருத்துக்களை நாங்கள் சொல்லி இருக்கிறோம். ஆகவே இந்த கருத்துக்கள் அனைத்தும் உண்மைக்கு மாறானதல்ல. அவர் வேண்டுமென்றால் நேரடியாக சந்தித்து பேச வேண்டும் என்று சொன்னாலும் நாங்கள் தயாராக இருக்கிறோம், கருத்துக்களை சொல்வதற்கு மட்டும் என்பதை சொல்லி
இன்றைக்கு துரோகிகளோடு சேர்ந்து இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு குழப்பத்தை விளைவிக்கலாம் என்று எவர் கருதினாலும் இது ஒரு எக்கு கோட்டை. எவராலும் தமிழகத்திலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டளை சின்னமாக அமர்வதை எவராலும் அசைத்து காட்ட முடியாத நிலையில் மட்டும் இந்த நேரத்தில் நான் கோடிட்டு காட்டி உங்களிடத்தில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முன்னாள் முதலமைச்சருக்கு பாய்சன் கொடுக்கப்பட்டுச்சு. செப்டம்பர் 22ஆம் தேதி அந்த வீட்டில் அன்று இரவு அவர் தாக்கப்பட்டார் அப்படின்றது அவருடைய மெயின் சார்ஜ். அதுக்கு ஆதாரம் இருக்குதா? இருங்க. அதாவது சொன்னாரு, அவருக்கு ஏதாவது ஆதாரம் வச்சிருக்காரா? பாய்சன் கொடுக்கறாங்களா கொடுக்கலையாங்கிறத இல்ல, நானெல்லாம் இவரு அப்போது அருகிலே இருந்து அம்மா உடலை சரியில்லை என்று சொன்ன உடனேயே அவருடைய இல்லத்திற்கு சென்றவன் பக்கத்துல நான் தங்கியிருந்தேன். சொன்னாங்க, சொன்ன உடனே இந்த வேன் வரக்குள்ள நாங்க போயிட்டோம். எப்படிங்க வேன் வர போயிட்டான். இவர் சொல்றாரு அடுத்த நாள் காலையில தான் வர்றாரு. இவரு எப்பாலும் ஒரு நாளைக்கு வந்து இந்த கதைகளை சொல்லக்கூடாது. அவருக்கு தேவை என்றால் அவர் என்ன சொன்னார்? துரோகிகளாக இருக்கின்றவர்கள் இன்றைக்கு ஆட்சி கட்டளை வருவதற்கு நான் விடுவேனா? எனக்கு இல்லாமல் அப்படிங்கிறார். எனக்கு இல்லாமல், எனக்கு பதவி இல்லாமல், எனக்கு பதவி இருந்தால் மட்டும்தான் அண்ணா திமுக இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறாரே தவிர வேறு ஒன்றும் அல்ல. அதாவது ஒரு தெளிவு யார் துரோகின்னு இல்ல அது அப்புறம் வெளியிடுறோம். இந்த பாய்சன் பத்தி கேட்டீங்கல்ல, அது யார் முடிவு சொல்லணும்? மருத்துவர்கள் தானே சொல்லணும். நோயாளியை பரிசீலிக்கின்ற மருத்துவர்கள் தான். மருத்துவர்கள் சொல்லல, நம்ம யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லிட்டு போகலாம். ஒருத்தர் மேல பழி சுமத்துறதுங்கிறது ரொம்ப சுலபம். ஆனா அப்படி பழி சுமத்துறது தப்பு. அவங்க ஆக மருத்துவர்கள் தெளிவா சொல்றாங்க. அதாவது அப்புறம் வேணும்னே அதெல்லாம் சொல்றாங்க, இந்த பொதுச் செயலாளரா நியமிக்கிறதுக்கு பொதுக்குழுவுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி. அது மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திமுகவில் இருந்து பொதுக்குழுவால் நீக்கப்பட்டார். அப்ப அவருக்கு ஒரு மன வருத்தம். நம்ம எவ்வளவோ உதவி செய்து இந்த கட்சியெல்லாம் நல்லா பாடுபட்டோம் போனோம், எல்லாரும் சேர்ந்து ஒரு தீர்மானம் போட்டு நம்மளை விலக்கிட்டாங்களே அப்படிங்கிற மன வருத்தம். அதனுடைய விளைவாகத்தான் அவர் இந்த கட்சி ஆரம்பிக்கிற பொழுது வெறும் பொதுக்குழு மட்டும் போட்டா போறாது, எல்லா உறுப்பினர்களும் வாக்களிக்கணும்னு அந்த இதை கொண்டு வந்ததுக்கு காரணமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திமுகவில இருந்து ஒரு சில பொதுக்குழு உறுப்பினர்கள் என்கிற மெஜாரிட்டினாலே நீக்கப்பட்டவனுடைய விளைவு. அதனால்தான் அந்த சட்டத்தை அவர் வேற எந்த கட்சியிலும் அப்படி கிடையாது. எல்லாம் பொதுக்குழுல இருந்தால் பொதுச் செயலாளர் வரும். அண்ணா திமுகவில் மட்டும்தான் பொது உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கணும்னு அதுக்காக தான் அவர் போட்டார். ஆனா அந்த பொது உறுப்பினர்கள் அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போட்டதுக்கே காரணம் பொதுக்குழுவில் இருந்து அவர் அனாவசியமாக திமுகவில் தூக்கி எறிந்ததனுடைய விளைவுதான். நாம எவ்வளவோ கஷ்டப்பட்டோம், போனோம், வந்தோம், அதை பற்றி யாரும் கவலைப்படலை. நம்மிடம் உதவி பெற்றவர்கள் எல்லாம் இப்படி பண்ணிட்டாங்களேங்கிற மன வருத்தத்தின் காரணமாகத்தான் யாருக்கு அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு அனைத்து உறுப்பினர்களும் சேர்ந்து ஒரு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கணும்னு அதனால தான் போட்டார். அதனால்தான் அதிமுக என்கிற இந்த கட்சி மட்டும்தான் அப்படி இருக்கும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுக்குழு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கிறார். இப்போ மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட இந்த நிலைமையில நாம் இயக்கத்தை நடத்தி செல்றதுக்கு ஒரு பொதுச் செயலாளர் தேவை. இப்போ அதுக்காக நாம் ஒரு தேர்தலை நடத்தி எல்லா உறுப்பினர்களிடத்திலையும் வாக்குகளை பெற்று ஒரு பொதுச் செயலாளர் கொண்டு வருவது என்பது அதற்குரிய கால அவகாசம். ஆக அந்த மாதிரி சூழ்நிலையில பொதுக்குழு பரிந்துரை செய்யணும். பொதுக்குழு ஒருவரை பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு பரிந்துரை செய்யறது தவறில்லை. பொதுக்குழு அப்படி பரிந்துரை செய்யக்கூடாதுன்னு எங்கேயும் சட்டத்தில் இல்லை, கழக சட்டத்திட்ட இல்லை. அப்படி பொதுக்குழு ஒருவரை பரிந்து செய்கிறது. ஆனால் அதே நேரத்திலே பொது உறுப்பினர்களுக்கு இருக்கின்ற உரிமை பறிக்கப்படலை. நாளைக்கு பொது உறுப்பினர்கள் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கின்ற வாய்ப்பு வருகிற பொழுது அவர்கள் விருப்பப்படி செய்யலாம். ஆகவே அவர்களுக்குரிய உரிமை பறிக்கப்படவில்லை. அதனால தேர்தல் கமிஷன் விளக்கம் கேட்டால் கூட ஒரு இன்சார்ஜ் போடலாம். ஒரு ஜெனரல் செக்ரட்டரி இன்சார்ஜ் போடுறதுக்கு இதுல இடம் இருக்கு.
ஆனா அவர் ரொம்ப பெரிய வழக்கறிஞருங்கிறதுனால பிஹெச் பாண்டியனும் மனோஜ் பாண்டியனும், ஏன்னா எவ்வளவு பெரிய வழக்கறிஞர்கள்னா அம்மாவே போய் கேஸ்ல மாட்டினவங்க இல்லையா இத்தனை வருஷம் எல்லா பதவிகளையும் அனுபவிச்சுட்டு, அதனால அவங்க அப்படி சொல்றாங்க. பொதுக்குழு பரிந்துரை செய்யக்கூடாதுன்னு எங்க இருக்கு சட்டத்துல கிடையாது. அந்த அடிப்படையில தான் சின்னம்மா அவர்களின் பொதுச் செயலாளர் பொறுப்பு வைக்கிறார் என்று சொல்றோம். அவங்க அந்த பொறுப்புல இருக்கிற பொழுது நியமனங்கள் செய்கிறார்கள். அவங்க பொதுச் செயலாளராக ஆவதற்கு எல்லா உறுப்பினர்களும் நாளைக்கு தேர்தல் வச்சு தேர்ந்தெடுக்கிற பொழுது அவங்க வெற்றி பெறுகிற பொழுது அது அன்பால் செல்ல முடியாது. இல்லை இன்னொருத்தர் வரணும்னாலும் வந்தாலும் அப்புறம் அவங்க போடுறதுன்னு அவங்க ஆக அந்த வாய்ப்பு பொது உறுப்பினர்களுக்கு அப்படியே இருக்கிறது. ஜெனரல் செக்ரட்டரி இல்லன்னு சொல்றாரு. இல்ல, அதாவது until such time a full-fledged general secretary is elected, General Council can recommend a person to be in charge so that he or she can discharge the functions of the General Secretary till such time a regular election is held for the post of the General Secretary. அதிமுகவோட பைலாவை உருவாக்குற அந்த டீம்ல வந்து நானும் ஒரு மெம்பரா இருந்தவன் தான். அந்த பைலாவை உருவாக்குனது அவரு மெம்பரா இருந்திருப்பாரு. ஆனா இந்த பைலா ஏன் வந்ததுன்னு அவருக்கு தெரியாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட நான் இருந்தவங்கிறதுனால எனக்கு தெரியும். அவர் ஏன் பொது உறுப்பினர்கள் போட்டாரு. சட்டத்தை போட சொன்னார் எழுதுனாங்க, அது வேற. ஏன் போட சொன்னார்? அதாவது ஒரு தேர்தல் ஒரு பெரிய தலைவர் ஒரு மாஸ் லீடரை ஒரு 10 பேர் சேர்ந்து அப்படி வெளியேற்றிட கூடாதுங்கிறதுக்காக அது ஒரு பாதுகாப்புக்கு தான் போட்டாரு. Will you take up this issue politically or with the president that there is a delay in oath taking? You know, why is it that there is a sudden delay in oath taking? Will you be taking this up from the party as well? Now, our legislature party has elected Madam Sinema as the leader of the legislature. Now, we have to present the letter to His Excellency the Governor. Now, it is for His Excellency the Governor to indicate the time at his convenience. We cannot force him. Just because the Governor has not intimated, it doesn't mean that there is a delay. It is a question of convenience between His Excellency and the ADMK. When do you hope for the swearing in to happen now, sir? Is there any indication from the Governor's office to the party? Is there any indication of when it is likely? See, one should never lose hope. You just expect. At any time they may indicate. பொறுப்பேற்கிறது இல்ல, மறைமுகமான ஒரு எதிர்ப்பை மத்திய அரசு வந்து தெரிவிக்குது நினைக்கிறீங்களா? அதாவது நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம தீர்மானம் சட்டமன்ற கட்சியில தீர்மானம் போட்டோம், கொடுத்தாச்சு, ரெடியா இருக்கும். அவர் வந்தாருன்னா நம்ம பிரசன்ட் பண்ண போறோம். பிரசன்ட் பண்ணி அவர் நம்மளை கூப்பிடலன்னு வைக்க, அப்ப வந்து சந்தேகப்படுறது நியாயம் இருக்கு. இப்ப நம்ம என்ன அவர் பார்த்தே கொடுக்கல. அப்படி இருக்கிற பொழுது நாம சந்தேகப்படுறது தவறு. என்னை பொறுத்தவரையில இதுல வந்து அனுபவத்தை வச்சு சொல்றேன். பிஜேபிக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் ஆதாயம் இருக்காது. இப்போ எங்களுக்கு அடுத்த கட்சி அவங்க இருக்காங்கன்னு வைங்க, அப்போவாது ஒரு அரசியல் ஆதாயம் இருக்குன்னு சொல்றோம். அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆகவே இதுல அரசியல் ஆதாயத்திற்கு இடம் இல்லை. திமுக செயல் தலைவர் போய் ஜனாதிபதி, பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர் வந்து இன்னைக்கு பாக்கிறதுக்கான அப்பாயின்மெண்ட் வந்து கேட்டிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது அவர் வெறும் தலைவர் இல்ல, செயல் தலைவர் இல்லையா? அதனால சும்மா இருக்கிறது அந்த இன்னைக்கு வந்து விழா நடக்காத அப்படி நீங்களே முடிவு பண்ணிக்காது. பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா அதாவது நேர்ந்து பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா வந்து அந்த நூற்றாண்டு மண்டபத்தில் வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நடக்க நாங்கள் யார்கிட்ட சொன்னோம்னா இன்விடேஷன் அடிச்சிருக்கீங்களா? எங்களுக்கு ஒரு நல்ல நாள் பார்ப்போங்களா? சி வெயிட்
In any organization, you will have marginal people having their own selfish interests. So you cannot always guarantee 100% success in any effort. That is why we call some elements as leaderages, charges or wastage for success. And we don't give much cognizance to what Pandian says. We know pretty well that the entire organization is united and strong, and we continue to be so. There is no point. Of course, they may have their grievances, but it doesn't mean that will have any impact on our organization. Sir, the public sentiment is totally different. The public sentiment with regard to Shashikala's elevation as the legislative party leader is totally different because many are opposing it. See, sentiments can change. When Brutus addresses the public must be careful. When Mark Antonio addresses just subsequent of Brutus, the public went after, followed Mark Antonio and chased Brutus. So public opinion is quickly one. It's a never-changing one. You can always change the public opinion by your actions, by your conduct, by your deeds. So it's not a permanent thing. So I don't agree with you that public is against. Do you think that the criticism against V.K. Shashikala saying that he is unfit to become a chief minister is See, unfair? in democracy you cannot avoid criticism. But when the criticism cuts eyes with the people, it can be decided only at the time of elections. Even Mr. Trump in the years president is experiencing a lot of criticism. So criticism is not something you will have to face it. பதவியேற்ப பண்ணி வைக்கிறதுக்கான நேரத்தை கவர்னர் ஒதுக்கணும்னு சொல்றீங்க. நேற்றைய முன்தினம் சசிகலாவை சட்டமன்ற குழு தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. முதலமைச்சர் பன்னீர்செல்வம் உட்பட அவருடைய அமைச்சர் வந்து ராஜினாமா செய்வதற்கான அந்த கடிதத்தை அனுப்புறாங்க. உடனடியாக நேற்றே வந்து அந்த ராஜினாமா வந்து ஏற்றுக்கொள்ளப்படுது. ஆனா பதவியேற்புக்கான செய்வதற்கான நேரம் வந்து கவர்னர் வந்து கிடைக்கும். நீங்க சொல்றது அது அவரே வரணும் இல்லையா? பதவியேற்பு யார் நீங்களும் நானுமா பண்ண முடியும்? கவர்னர் வந்து தானே பண்ணி வைக்கணும். அவர் சௌகரியத்தை தானே சொல்லணும். லெட்டர் ஒத்துக்கிறது ஈஸியா ஒத்துக்கினாரு. அவர் வர்றதை இனிமே சொல்லுவாரு. இது வந்து எப்படின்னாங்க, எல்லா மீடியாஸ் வந்து ஒவ்வொரு கருத்துக்களையும் சொன்னாங்க. ஒவ்வொரு கட்சிக்கு தகுந்த மாதிரி கருத்துக்கள் போகல. ஒவ்வொரு கட்சியும் ஒரு கருத்துக்கள் சொன்னாங்க. இது ஜனநாயக நாடு. எங்கள் இருக்கிற 1.5 கோடி தொண்டர்களும் மக்களும் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு மனதாக ஏற்றுக்கொள்வோம். அதே போல அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள் முன்மொழிந்துதான் நாங்கள் எல்லாம் படிக்கிறோம். இதில் கருத்துக்கள் இதுல பிளவு வருமானு பாக்குறாங்க. சில பேர் இதுக்கெல்லாம் சூழ்ச்சி வரைன்னு சொல்ல பாருங்க. இதுக்கு முயற்சி பண்றாங்க. இந்த முயற்சி வெற்றி பெறாது. அவர் டெல்லிக்கு போனாலும் சரி, டெல்லியிலிருந்து அதுக்கப்புறம் அமெரிக்கா போனாலும் சரி, ஒன்றும் பண்ண முடியாது. அதே நேரத்தில் இப்ப அவசரமாக சசிகலா நடராஜன் அவங்க வந்து முதலமைச்சரா கொண்டு வரதுக்கு என்ன காரணம் எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்புறாங்களே. எல்லாருமே நீங்க தெரியாதவங்க கிடையாது. ஒரு இயக்கம் சொன்னீங்கன்னா திராவிட இயக்கத்தை பொறுத்தவரையிலும் தலைமை முதலமைச்சர் பொறுப்பு ஒருவர்கள் இருந்தால் மட்டும்தான் சரியான முறையில் இந்த இயக்கத்தை நீண்ட நாட்கள் வழிநடத்தி செல்ல முடியும். இது எல்லாம் தெரியும். திமுக வந்து செயல் தலைவர் தான் அவர் போட்டிருக்காரு. அவர் இருக்காருன்னா நீ பாக்குறீங்களா? பார்த்து பேசுறீங்களா? இது வரைக்கும் முன்னாள் முதலமைச்சரை பார்த்து பேசிருக்கீங்க? யாராச்சும் கேட்டிருக்கீங்க இந்த கருத்தை? வேற செயல் தலைவர் அவர் போட்டிருக்காங்க. தலைவர் அப்படிதான் இருக்காரு. ஒரு இயக்கம் வலிமையாக இருக்க வேண்டும் சொன்னால் அந்த இயக்கத்துடைய தலைமை வலிமையாக இருக்க வேண்டும். அவங்க தான் ஆட்சி கட்டளை இருந்தால் மட்டும்தான் இந்த இயக்கத்தை வழிநடத்தி செல்ல முடியும். இந்த திராவிட இயக்கத்தோட நிலை இதுதான் நிலைமை. ஒரே இடத்துல இருக்கணும்ன்ற போது ஃபர்ஸ்டே அவங்க முதலமைச்சரா கொண்டு வந்திருக்கலாமே சார். அது அன்னைக்கு அதாவது யாரை முதலமைச்சராக ஆக்குவது என்பது அதிமுகவினுடைய உரிமை. யாரை முதலமைச்சராக வைத்துக் கொள்வது, எந்த நேரத்தில் யாரை பயன்படுத்துவது, எப்படி பயன்படுத்துவது. ஆனால் அதை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்களா அதிமுகவில் என்றுதான் இருக்கார். அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லையே.
இப்போ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருக்கிறாரு, ஏற்றுக்கிறோம். அவரே சொல்றாரு சின்னமா எனக்கு ஏற்றுக்கிறோம். ஆக அது வந்து அதிமுக என்கின்ற அமைப்பிற்குள்ளே நடக்கிற அவர்களுக்குள்ளேயே ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுக்கிறது. ஒருவர் நன்றாக செயல்படுகிறார், சரி, அவர் மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க, சரி. ஆனா இன்னொருவருக்கு வாய்ப்பு கொடுத்தாதான் அவர் எப்படி செயல்படுவாருங்கிறது நமக்கு தெரியும். உங்களை விட நானே நல்லா செயல்படுவேன், அல்லது என்னை விட நீங்களே நல்லா செயல்படுவீங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்க முதலாம். அதனால அது எங்களுக்குள் யாரை நாங்கள் மாற்றிக்கொள்கிறோம் என்பது எங்கள் பிரச்சனை. அதன் மூலம் மக்களுக்கு நல்லது நடக்கிறதா என்பது பார்க்க வேண்டியதுதான் உங்கள் பிரச்சனை. சார், இப்ப நீங்க இப்படி சொல்லும் பொழுது கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் முனுசாமி எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு, சபாநாயகர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. முனுசாமி பொறுத்தளவுக்கு சட்டமன்ற சீட் கொடுத்தோம், ஜெயிக்க முடியாத சொல்றதை பத்தி நீங்க கேட்கக்கூடாது. அங்க சட்டமன்றத்தை ஜெயிச்சோம்னு சொல்லியிருந்தா நியாயம். அங்கேயே மக்கள் அங்கீகரிக்கப்படவில்லை, அவரையே அங்கீகரிக்கலாங்க. அங்கீகரிக்காதவர்கள் வந்து அறிக்கை கொண்டிருந்தாலும் நாங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்லி இருக்கிறதுக்கு சரியான நேரம் இல்லை. இல்ல ஸ்டாலின் பொறுத்தவரை சொல்லி ஒரு கருத்து சொல்லிடுறேன். இல்ல அண்ணா அவர் மறைவுக்கு பிறகு யார் தான் முதலமைச்சரா? நாவலர் நெடுஞ்செலி இருந்தார் இல்லையா? நடமாடும் பல்கலைக்கழகம் டாக்டர் நாவலர் நெடுஞ்செலி இருந்தார். அப்பயே அவர் மாதிரி இவர் கொண்டு வந்தாங்க. என்ன காரணம்? ஏன் அவர் அறிவாளி இல்லையா? அண்ணா அவர் பாராட்டப்படவில்லையா? தம்பி வாழ்ந்தா அழைக்கப்படவில்லையா? அறிவாளி இல்லையா? ஏமாத்தினாங்க. இன்னைக்கு இவங்க சொல்லிட்டு இருக்காங்களே, இவங்களே இதை சொல்றதுக்கே தகுதி இல்லை. முதல்ல புரிஞ்சுக்கணும். மாண்பை சீர்குலைக்க நினைப்போரிடமிருந்து மாநிலத்தை காப்பாற்ற வேண்டும், இப்படிதான் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். அதான் இது அவர் காப்பாற்றுறது இல்ல, அதான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். காலத்திலிருந்து அதான் நாங்க எங்களை பொறுத்தளவுக்கு அவருடைய திறமை மிக விரைவில் வெளிப்படும். நீங்க அப்பதான் பார்க்க போறீங்க இப்படி இருக்குமா. எல்லாரும் கேள்வி கேட்டிருக்கீங்களா? பல தொலைக்காட்சி நண்பர்கள், வெளியில பத்திரிகை நண்பர்கள் எல்லோரும் கேட்கிற கேள்விகளுக்கு அவருடைய டேலண்ட் என்னங்கிறது அப்புறம் தான் ப்ரூவ் பண்ண முடியும். ஏன்னா ஒரு வாய்ப்பு கொடுங்க. நீங்க எப்படின்னா ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க கேட்டீங்கன்னா அவருடைய திறமை எவ்வளவு இருக்குன்னு நாங்க தான் கண்கூட பார்த்துட்டு இருக்கோம். நீங்க காலமுறைய அந்த காலம் விரைவில் இருக்கு. ஒரு ஜெனரல் அப்ரிஹென்ஷன் சார், ஒரு ஜெனரல் பயம் என்னன்னா, அதாவது சசிகலா நடராஜனுடைய குடும்பத்தினர் வந்து கட்சியிலும் ஆட்சியிலும் வந்து தங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை செலுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அது வந்து பார்ட்டி எப்படி என்ஷூர் பண்ண போகுது? எப்ப பார்த்தாலும் இதே ஒரு கருத்து சொல்லிட்டே ஒரு கூட்டம் சொல்லுது, அதுக்கு பதில் சொல்லவே முடியாது. அப்படியான நிலையில சட்ட பஞ்சாயத்து இயக்கம் இந்த முதலமைச்சராக பொறுப்பேற்க கூடாது, சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் மக்களோட இயல்பு வாழ்க்கை பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு, தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு இடைக்கால தடை கேட்கிறாங்க. இந்த சட்ட ரீதியான அணுகுமுறையை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது அவங்களுக்கு இருக்கிற உரிமை. அவங்க போய் உச்ச நீதிமன்றத்துல கொடுக்குறாங்க. உச்ச நீதிமன்றம் என்ன சொல்கிறதோ அதை பொறுத்து இருக்கிறது. ஆனா எங்களை பொறுத்தவரையில அதிமுகவினுடைய சட்டமன்ற கட்சி கூட்டத்தின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அரசியல் சட்டப்படி முதலமைச்சராக அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கு ஆளுநர் கடமைப்பட்டிருக்கிறார். இட்ஸ் எ கான்ஸ்டிடியூஷனல் ஆப்ளிகேஷன். அதை தடுப்பதற்கு எந்த விதமான சக்தி எனக்கு தெரியும். அதை தடுப்பதற்கான முகாந்திரமும் கிடையாது. அதுக்கு பிறகு அவங்க ஆட்சிக்கு வருது, அது பண்ணி பண்ணலாம் இல்லையா? ஏன் அது கொஞ்சம் காத்திருக்க முடியாதா அப்படிங்கிற கட்சி நீங்க இப்ப காத்திருக்க முடியாது. எங்களுக்கு அப்படியே அதே இல்லை. நாம முடிவெடுத்தது ஞாயிற்றுக்கிழமை. அந்த உச்ச நீதிமன்றத்துல வந்து அவங்க தீர்ப்பு சொல்ல போறோம்னு சொன்னது நெக்ஸ்ட் டே தெரியாது யாரு. அது இது முன்னாலே நம்ம முடிவெடுத்தேன். ஆக அது வந்து ஒரு எக்ஸிஜென்ஸ் நடுவில் வர்றது. அது எப்படி வேணாலும் வரலாம். இன்னைக்கே கூட அவங்க தள்ளுபடி பண்ணலாம். அதில் தலையிட முடியாது. ஆளுநருடைய உரிமையில தலையிட்டு இடம் இல்லைன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிடுது. பிஜேபியில கூட ஒரு சில தலைவர்கள் தொடர்ச்சியா சசிகலா நடராஜன் பிஜேபி அம்மா இருக்கிற காலத்துல விட்டு பாத்துட்டு அவங்க கருத்துக்களே வேறு.
ஒரு கட்சி இருக்குன்னு காட்டணும்னு நினைக்கிறாங்க. யார் அதை பயன்படுத்தினா கட்சி வந்து பப்ளிசிட்டியாக இருக்கு. பப்ளிசிட்டி அனைவருக்கும் நன்றி. இந்த பிரஸ் மீட்டே வந்து டிஎச் பண்ணோட பேட்டி அடிப்படையாக கொண்டு தான் நடக்குது. அது அடிப்படையாக துரோகி யார்? நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு 50 நிகழ்ச்சியில் அதுக்கப்புறம் போயிட்டு வந்திருக்கேன். மக்கள் பாராட்டி அதில் பேசி சொல்லியிருக்காங்க. மக்கள் ஏற்கனவே தாக்கல் இல்ல நான் சட்டமன்ற உறுப்பினர் 1:30 வரைக்கும் 1000 பேர் என் வீட்டுல வந்து காசு சொன்னாங்க. எனக்கு மகிழ்ச்சியா தான் இருந்தாங்க. எல்லா நிகழ்ச்சியும் நான் போயிட்டு வந்தேன். எல்லா வீட்டுல கல்யாண காட்சி எல்லாம்